நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நாங்கள் இன்னைக்கு தான் வரோம். அங்கே பாருங்க ரோடு எல்லா இடமும் அழகா பண்ணியிருக்காங்க. பாப்பா கூட்டு வர முடியல. கண்டிப்பா போனா இந்த வீடியோ பார்த்தா அவ எங்களை வந்து அடிக்கவே செய்யும். மேடம் வந்துட்டாங்க. என்னங்க மேடம் குண்டாலாம் தூக்கிட்டு வரீங்க? மீனா? ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஒரு சீரியல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஒரு குடும்பம் சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணாதான் கேமராவை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏ காய்ஸ் வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் ரமேஷ். என்னடா இது அம்மா இல்லாமல் இவன் மட்டும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஸோ நாங்கள் வந்து பாரிஸ் வந்தோம் ஈவினிங்கு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப இது என்னென்னா பார்க்கிங் எங்கேயுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு ஓரமாக நான் பார்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் பாரிஸ் வந்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா வந்து கடையில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. இருங்க நான் வந்து கரெக்டாக காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ 2 வீலர் 4 வீலர்லாம் இங்கே பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்போ வந்து அம்மா வந்து கடையில் இருக்காங்க. நான் அங்கே வண்டி பார்க் பண்ண முடியாதுன்னு இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி பார்க் பண்ணிவிட்டு பே பார்க்கில் பண்ணிவிட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்க வண்டி எடுத்தாங்கன்னா நம்மளை கிளம்பிடலாம். அதுவும் ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். உங்களுக்கு கிளாரிட்டியும் ஒழுங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி நாங்கள் வந்தது வந்து 5 o'clock. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. நான் பேசுறத வர அங்கே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு பக்கத்தில் இன்னோவா காரில் வந்து. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பே பண்ணி பார்க் பண்ணுங்கள். இங்கே அங்கங்கே பார்க் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யார் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே போய்ட்டு அம்மாவை வந்து பிக்கப் பண்ணணும். ஃபஸ்ட் நாங்கள் எங்கே போனோன்னா மோனிகா அப்படின்ற ஒரு கடைக்கு போய்ட்டு அம்மா ஒரு ஷாம்பு சொன்னாங்க, அதை வாங்கிட்டு அப்புறம் வந்து சாம்பிராணி நம்ம இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே கவர் வாங்கலான்னு வந்தோம். கவரையும் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஃபைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இதான் நடக்கிறது. சரி இப்போ நம்ம அம்மா போய் பிக்கப் பண்ணிடலாம். பிக்கப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் நாங்கள் வந்துட்டோம். இங்கே அங்கே பாருங்க அம்மா வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடியே எல்லாத்தையும் இப்போ போட்டு எடுத்துருவோம். ஹாய் ப்ரோ, நான் பே பண்ணுறேன் ப்ரோ. இவங்க வந்து நம்ம யூஸ்வலாக வாங்குறவங்க. ஸோ நம்ம போயிட்டு அப்புறமா பே பண்ணுவோம் இவங்களுக்கு. இல்லைனா இங்கே பே பண்ணிட்டு போயிடுவோம். இது வந்து என்ன ஸ்ட்ரீட்னா அந்த ஒலிம்பிக் காக்ஸுக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 6வது கடையில் தான் நம்ம கவர்ஸ் எல்லாமே வாங்குகிறோம். இந்த வண்டி இருக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே அம்மா வந்துட்டாங்க. வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வண்டி வருது. ஓகே நம்ம போகலாம். நாங்கள் எப்பவுமே வந்து கவர்லாம் வாங்குறதுனா பாரிஸ் தான் வருவோம். பாரிஸ்ல அந்த ஒலிம்பிக் அங்கதான் வந்து நாங்க கவர் வாங்குவோம். அதுக்கப்புறம் கடைக்கு கவரு, அதுக்கப்புறம் எல்லாமே. அப்புறம் அந்த சந்தில தான் வந்து பத்திரிகை கடை எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பேக் கடை இருக்கு. இருங்க நான் கேமராவை திருப்பி வச்சிருக்கீங்க, உங்க ஃபேஸ் தெரியாது. ரோடு தான் தெரியும். ரோடு தான் காமிச்சு நான் பேசிட்டு வரேன். அப்படியே ஓகே ஓகே பேசுங்க. அவங்களுக்கு சில இடம்லாம் தெரியலன்னா தெரியும்ல. ஓகே நமக்கு இங்க தெரியுங்க பாத்தீங்களா. இப்போ வந்து அந்த கடைக்கிட்ட இருந்து நம்ம நேரா வந்தோம்னா ஹைகோர்ட் தெரியும். அங்கதான் வந்து லெஃப்ட் எடுக்கல. இந்த கடைக்கு வரணும்னா பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு ஆப்போசிட் ரோடு கரெக்டா. அதுல வந்து ஒரு 5வது கடை ஒலிம்பிக். அது ஒலிம்பிக். இது என்னது ஓரியன் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கவசம். நீங்க அந்த ரோட்ல நிறைய கடை பார்க்கலாம். நிறைய இருக்கும், சக்க கடை இருக்கு பாத்தீங்கன்னா. எல்லாமே இருக்கும் இங்க. அப்படியே ஆனந்த பவான் ஹோட்டல். இதுக்கு இப்ப அந்த கம்பெனிக்கு பிராண்டிங் இல்ல எல்லாமே இருக்கும்னு காமிக்கிறேன். இப்படி பொறுமையா காமிக்கிறேன். நாங்க மோனிகால இதுவெல்லாம் வாங்கினேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டுக்கு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து மெரினா ரோடு பிடிச்சி போயிட்டே இருக்கோம். பாப்பாவை பிக்கப் பண்ணணும். ஆமா, பாப்பா வந்து எங்க கூட்டு போறோம். பாப்பாக்கு என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா எழுத்தெல்லாம் 2 தெரியுது. நல்லா கரெக்டா எழுத மாட்டேன்னு மிஸ் திட்டினாங்க. தப்பா எழுதுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து அவளுக்கு
இது கூட்டு பவர் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரமேஷுக்கும் சரி அதே மாதிரி நம்ம சத்யநாராயணனுக்கும் பவர் இருந்தது அந்த வயசுல. பவர் அந்த காலத்துல பவர், அந்த பவர் வச்சு தான் நாங்கள் எல்லாரும் அடிப்போம். அதனால முதல்லயே நம்ம செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, பாப்பாவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தோம். நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன், சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கன்னா பீச் ரோடு பிடிச்சி பாப்பா பிக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஹை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு சும்மா பவர் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸ்பெக்ஸ் போடணும், ஸ்பெக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பற்றி எதோ பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாம். அப்புறம் நீங்கள் பாப்பா பற்றி கேட்டிருந்தீங்க, நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றது கிடையாது. சத்யநாராயணனை பற்றி கூட நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து மறுபடியும் அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தால் நமக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் நான் சொல்றது கிடையாது. பாப்பா வந்து எப்பவுமே வந்து அவன் வந்து பயங்கர எனர்ஜி ஃபுல்லான ஆளு. அவ வந்து அதை பத்தி யோசிக்காம எல்லாமே பண்ணுவா. சில டைம்ல நான் பண்ற எல்லா வேலையும் பண்ணுவாளா, அது உங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அவளை பத்தி பேசினேன். கண்டிப்பா அவளை பாக்குற எல்லாருமே நல்ல மோட்டிவேஷனா இருங்க. நம்மகிட்ட இருக்கிற குறை கிடையாது, கடவுள் அது நமக்கு கொடுத்த வந்து வரப்பிரசாதம். மனசுலதான் ஊனம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா அவ நல்ல ஒரு சாதனை படைப்பா. சாதனாளரா அவளை கொண்டு வரணும்ன்றது எங்களோட ஆசை. உங்க வீட்லயும் இந்த மாதிரி இல்ல, எல்லா குழந்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. குழந்தைங்களை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க என்ன கிரியேட்டிவா ஏதாவது பண்றாங்கன்னா அதை மட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. கேள்வி கேட்கறத வந்து நீங்க தடுக்காதீங்க என்னைக்குமே. ஸோ கேள்வி கேட்க தான் யோசிப்பாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்காது. சில அம்மாலாம் திட்டி ஏன்டா கேள்வி கேட்டே இருக்கு அப்படின்ட்டு சில பேர்லாம். பட் அது வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜா இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது கிரியேட்டிவா பண்றாங்கன்னா இந்த செவுத்துல இருக்கிறது இது அதெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய இது. பரவாயில்ல, அந்த செவுத்துல கிறுக்குனா திருப்பியும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போறோம். கிறுக்கும் போது நீங்க வேற ஏதாவது நீங்க அதெல்லாம் பண்ண சொல்லி கொடுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு அந்த செவுத்துல எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா கண்டிப்பா இது கொஞ்சம் கண்டிக்க தான் வேணும். ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அது கஷ்டம் இல்லை. அவங்க வந்து திட்டுவாங்க. அதனால நம்ம ஓன் ஹவுஸ் வந்தா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுடலாம். நான் வாடகை வீட்டுல இருக்கும் போது அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணதான் கூடாது. ஏன்னு கேட்டா நீங்க வேற ஏதாவது வாங்கி கொடுத்து அதை வந்து பெருசா ஒரு போர்டு மண்ணு வாங்கி கொடுத்து அதுல கிறுக்கி அதுல விளையாட வச்சிருங்க. இப்போ நாங்க எங்க வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நாங்க வரணும்னு யோசிச்சுட்டு இருந்த நேப்பியார் பாலமா செஸ் இதுக்காக இது பண்ணிருக்காங்க. பாப்பா கூட்டு வர முடியல. கண்டிப்பா போனா இந்த வீடியோ பார்த்தா அவ எங்களை வந்து அடிக்கவே செய்யும். என்ன மட்டும் கூட்டு போகாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நாங்க இன்னைக்குதான் வரோம். நாங்க எப்பவுமே நிறைய விஷயத்துல லேட்டு தான். வரணும்னு நினைச்சிட்டே இருந்தோம், வர முடியல. அந்த இடத்த பாருங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பகல்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா, பகல்ல நம்ம வந்தோம்ல அப்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப பாக்குறத விட பகல்ல பார்த்தப்பதான் நல்லா இருந்தது. இங்கதான் எங்கேயும் நடக்க போகுதுன்னு நினைக்கிற விளையாட்டு. பாருங்க, ரோடு எல்லா இடமும் அழகா பண்ணிருக்காங்க. மட்டும் ஸ்லோவா போறேன். எல்லாருமே ஸ்லோவா தான் போறாங்க. அப்படியே பார்த்துட்டே போறாங்க. எல்லாம் நல்லா இருக்குல்ல. எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டே போறாங்க. எல்லாரும் நின்னு வீடியோ எடுக்கிறாங்க. செம்ம ஜாலி. அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கு. போகணும்னு சொல்றது. அம்மா வந்து பாப்பாவை கூப்பிடறதுக்காக அங்க வெயிட்டிங் நின்றுட்டு இருக்காங்க. கையில ஏதோ குண்டா வேற வச்சுட்டு இருக்காங்க. அது எங்கிருந்து தூக்குனாங்கன்னு தெரியலையே. இருங்க வரட்டும் கேட்கலாம். மேடம் வந்துட்டாங்க. என்னங்க மேடம் குண்டாலாம் தூக்கிட்டு வரீங்க? மீனா பின்னாடி தூக்கி போடுங்கடா. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய். எங்க போறோம் இப்ப? என்ன கண்ணு தெரியலையா? என்ன அதுக்குதான் மீன் சாப்பிடுங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? மீனே கீரை தான் இனிமேல் உங்களுக்கு. நோ பர்கர், நோ சாண்ட்விச் எதுவும் கிடையாது.
என்னத்துக்கு அந்த சட்டி? அது வந்து ஏதோ மளிகை பண்டுன்னு ஒன்று சேர்ந்தேன். ஓ அதுக்கா? என்னடா இது வெறுங்கையில போனாங்க, அங்க ஏதோ இருந்தது போல தூக்கின்னு வந்துட்டாங்கன்னு நினைச்சா அண்ணா கூட. சரி போலாமா? ஓகே பாருங்க, நேற்றுக்கு போய் பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்து நைட்டு டின்னர் பண்ணலான்னு பார்த்தோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து இன்றைக்கி சேமியா இட்லி தான் பண்ண போகிறேன். அதாவது இப்போ இட்லி மாவு உங்களுக்கு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி கிடைக்கும். அதுக்காக தான் சேமியா சாப்பிடாத கொண்டுங்களா ஏமாற்றி சேமியா இட்லி. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் வேற பார்க்குறது நீங்கள். ஆமாம், ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருக்கேன். அதான் ஏமாற்றி இந்த மாதிரிலாம் இந்த தெய்வ குழந்தை வந்து ரொம்ப மோசம். மசாலா டப்பா எடுத்துக்கிறேன். எப்ப எத்தனை தடவைப்பா சொல்றது நானு? சொன்னாலும் நாங்கள் அத்தனை டைம் கேட்போம். அதனால நீங்கள் ஒரு டைம் சொல்லி தான் ஆகணும். ஓ அப்படியா? அதான் நான் சொன்னேனே, சரவணா மெட்டலில் வாங்கினது, பாரிஸில். அங்கே தான் கிடைக்குது. ஆமாம். இந்த உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் சீரகம். அதை பற்றி எதுவுமே சொல்லல. என்ன சொன்னேன் நான் கவனிக்கலீங்க. ஓ இப்படியெல்லாம் நீ சொன்னா நான் என்ன பண்றது? ஒரு ஹியூமர் சென்ஸே இல்லாம இந்த சீரியலை பார்த்து எப்ப பாரு சோக இதுலயே இருக்காங்க, சோக கீதத்துல. ஆமா, ஒரு ஹியூமர் சென்ஸ் இல்லாம இருக்காங்க. அப்புறம் ஹியூமர் படமா சஜஸ்ட் பண்ணி விடுங்க அம்மா பார்க்குற மாதிரி. ஐயோ பெருங்காயத்தை காணும், கீழே தான் போய் எடுத்துகிட்டு வரணும். சரி பாருங்க, இந்த கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இந்த சேமியாவை இதில் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கங்க. ஆல்ரெடி இது டபுள் ரோஸ்டர் தான், இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கங்க. பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பாருங்கள், இது வந்து இட்லி மாவுக்கு திக்காக அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேமியாவை தூக்கி இதில் கொட்டிடலாம். ரொம்ப வறுப்படணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வறுப்பட்டாலே போதும். இந்த மாவில் கொட்டிக்கணுங்களா? ஆமாம். ஓகே. அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த பசங்க அந்த இதுவில் வந்து குக் வித் கோமாளி மாதிரி சமைச்சிருந்தாங்க பசங்க, நம்ம கூழ் ஊற்றுற இதுவில். அப்போ வந்து லாவண்யா இல்லை அந்த வீடியோ பார்த்தோன்னா நான் மட்டும்தான் இல்லை லாவண்யா, பெரியம்மா எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா. நீ வரல, நான் என்ன பண்ணுறதுடி, கூப்பிட்டா வரல, அதான் உன்னை விட்டுட்டு நாங்கள் நான் வரும்போது அந்த மாதிரி குக் வித் கோமாளி மாதிரி ஒரு சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கமெண்ட்லேயுமே அது நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கொஞ்சம் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து லாவண்யா வருவாங்க. ஆமாம் ஆமாம். எதுக்கு? அது வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இப்படி சொல்லி அவங்கள டென்ஷன் ஆக்குறேன். நீ வா, எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, தக்காளி புதினா சட்னி. சூப்பர். உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு தான் காமெடி போட்டேன், பொருட்படுத்தவே கிடையாது. சமைக்கிறது அப்புறம் எப்படி சமையல் ஒழுங்கா வரும்? சமையல் ஒழுங்காக தான் வருது. கேமராமேன் எப்படி வச்சுட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் இங்கே இருப்பாங்க. ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஒரு சீரியல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஒரு குடும்பம் சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு அதாவது கேமராமேன்னா ஆம்பளைங்கள அவங்க வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் பொம்பளைங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த குடும்பத்தை வந்து மேலே கொண்டு போவாங்க. இல்லையே, இதெல்லாம் நாங்களே ஏற்படுத்துறது. அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணாதான் கேமராவை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை போட்டு கூட பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டுக்கிறாங்க. ஆமாம்.
இஞ்சி போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. சட்னிக்கு தேவையான பொருட்களோடு கொஞ்சம் கருப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கார சட்னி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். என்னது கருப்பா? கருத்து கார சட்னி. கருத்து கார சட்னி. சரி. பச்சை மிளகா வந்து எப்போவுமே இதில் காஞ்ச மிளகா போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி பச்சை மிளகா போட்டு பண்ணுறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகா. பச்சை மிளகா. சாரி, பச்சை மிளகா. வீடியோவில் ஒரு ஸ்பூன் இதுன்னு சொல்கிறதுக்கு 1 கிலோ உப்புன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் போட்டு. ஓ அப்படியா? ஏதாவது மறந்து போய் சொல்லிட்டு இருப்பேன். சாரி. மைண்டு ஃபுல்லாக வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 2 கட்டு அளவுக்கு புதினா நல்லா வந்து ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு கோலி உருண்டை அளவுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி. நான் எப்பவுமே சொல்கிறேன், நம்ம வந்து 8 பேருக்கு சமைக்கிறோம், அதனால் 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கிறேன். நீங்கள் 2 பேருனா ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். அது சைஸை பொறுத்து. பாப்பாவுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் மெனு பண்ணிக்கல, அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ போடுவீங்களாம். அதுக்கப்புறம் வந்து என்னங்கம்மா நிறைய சமைச்சிட்டு நீங்கள் இந்த கம்மியாக சமைக்க சொப்பு சாமான் விளாடுற மாதிரி. எனக்கே அன்னைக்கு சமைக்கும் போது அப்படிதான் இருந்தது. என்னடா இவங்க 2 தக்காளி 1 தக்காளிலாம் வச்சு கட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் ஃபைனலாக எடுக்கும் போது வந்து தெரியுது பாப்பாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக்கு. ஒரு ஆளாக்கா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்துருக்கேன். எப்பன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதம். அப்போ நான் பிறக்கவே இல்லையே. அப்போ வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து தடவிக்கலாம். என்ன? சேமியா தட்டி இட்லி. ஆமாம், அது நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. இது ஆல்ரெடி ஆட்டி வச்ச இட்லி மாவு. சப்போஸ் சில டைம் வந்து இட்லி மாவு கம்மியாக இருக்கும், அப்போ என்ன பண்ணுறது, இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. இதையும் கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க நிறைய பேர். இப்போ இதுதான் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமே, குமரன் ஸ்டோரில் வாங்கினது தான். 3000. அப்போ வந்து 3200 ரூபானா இப்போ கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம பேர் சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக கம்மி தான் பண்ணி தருவார். பயப்படாமல் நீங்கள் கொஞ்சம் வேணும்னா இதை நான் கீழே வந்து அவருடைய நம்பர் கொடுக்குறேன். இது வேணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்கம்மா இந்த இதுவும், அதுக்கப்புறம் அந்த மசாலா டப்பாவும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஓ சரி. வச்சுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுடுவோம். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இட்லி தட்டில் கூட ஊற்றிக்கலாம், உங்களோட சௌகரியம் தான். இந்த மாதிரி தட்டு மாதிரி ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து சின்ன சின்னதாக வச்சு கொடுக்க கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக வெட்டிக்கங்க. பீஸா என்ன சேமியா தோசைலேருந்து பீஸா தோசை ஆயிடுச்சா? இல்லை, அந்த மாதிரி கட் பண்ணோம்னா அழகாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு சட்னி வச்சுருக்கோம், அதனால் அந்த சட்னி போதும். பாருங்க, சட்னி வந்து அரைச்சிட்டு தாளிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி தட்டு இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சூப்பரான சேமியா இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.